ஹலோ இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு டுடேஸ் லெசன். இன்னைக்கு இங்கிலீஷ் ஈஸி தான் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற சென்டென்சஸ் சோ சிம்பிள் அண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சென்டென்சஸ். என்ன சென்டென்சஸ் அப்படிங்கறத பார்க்கலாமா? நம்ம பார்க்க போற சென்டென்சஸ் இதுதான். தவறுதலாக போனில் போட்டோஸ் எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன். தவறுதலாக தப்பான நபருக்கு அவன் பணத்தை அனுப்பிட்டான். தவறுதலாக காஃபில உப்ப அவ போட்டுட்டா. இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஏன்னா தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. அட்லீஸ்ட் தெரியாதனமா நம்ம பண்றோம் இல்லையா அந்த தப்பு. தவறுதலாக அப்படிங்கிறது வேணும்னே பண்ண மாட்டோம். ஏதோ தப்பா, அதாவது போன்ல போட்டோஸ பார்த்துட்டு இருப்போம் அல்லது வீடியோ பார்த்துட்டு இருப்போம். தவறுதலா என்ன பண்ணிருப்போம், தெரியாம அழிச்சிருப்போம் இல்லையா? சோ நம்ம ஒரு நபருக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் பணத்தை. அப்போ தெரியாம தவறுதலா என்ன பண்ணிருப்போம், அந்த பணத்தை வேறொரு நபருக்கு அனுப்பி இருப்போம். தெரியாம தவறுதலா. சரியா? தவறுதலா காஃபில உப்ப நம்ம சம்டைம்ஸ் போட்டிருப்போம் இல்லையா? ஏன்னா சால்ட் சுகர் ரெண்டுமே சேம், பாக்குறதுக்கு சேமா தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். இன்டென்ஷனோட நம்ம பண்ண மாட்டோம். இதை எதுவுமே நம்ம இன்டென்ஷனலா பண்ற விஷயம் கிடையாது. தப்பா தெரியாம பண்ற விஷயங்கள், அப்படிதானே? சோ இந்த தவறுதலாக 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 இதுக்கு ஒரு அட்வர்ப் நம்ம யூஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? By mistake. By mistake is an adverbial phrase. It functions as an adverb in a sentence, indicating how something happened unintentionally or accidentally. பை மிஸ்டேக் இஸ் அன் அட்வர்பியல் ஃப்ரேஸ். ஃப்ரேஸ்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு சொற்றொடர் அப்படின்னு அர்த்தம். இட் ஃபங்க்ஷன், அதாவது பை மிஸ்டேக் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் இட் ஃபங்க்ஷன் ஆஸ் அன் அட்வர்ப் இன் அ சென்டென்ஸ். அட்வர்பா ஒரு அட்வர்ப்னா, வேர்புனா வினை சொல்லணும் உங்களுக்கு தெரியும். அட்வர்ப்னா வினையை பற்றின எக்ஸ்ட்ரா தகவல், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியது அட்வர்ப். ஸோ இந்த பை மிஸ்டேக் அட்வர்பாக சென்டென்ஸில் ஃபங்க்ஷன் ஆகுது, இண்டிகேட்டிங் ஹவு சம்திங் ஹேப்பன் ஆர் ஆக்சிடென்ட்லி. அதாவது எப்படி ஒரு விஷயம் ஆக்சிடெண்ட்டாக எதிர்பார்க்காம நடக்குதோ அந்த இடத்த இண்டிகேட் பண்ணுது. சரியா? அந்த இடத்துல தான் நம்ம பை மிஸ்டேக் யூஸ் பண்ணுறோம். இந்த சென்டென்ஸில் கூட பார்த்தோம் இல்லையா, தவறுதலாக ஃபோனில் ஃபோட்டோ எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், தவறுதலாக பணத்தை அனுப்பிட்டேன், எல்லாமே ஆக்சிடென்டலி, இட் ஹேப்பன் ஆக்சிடென்டலி, எதிர்பாராத விதமாக நடந்துச்சு. இந்த இடங்களில் நம்ம பை மிஸ்டேக், தவறுதலாகன்னு சொல்கிற இடத்துல பை மிஸ்டேக் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, காட் இட். கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தவறுதலாக என்னுடைய ஃபோனில் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் அழித்துட்டேன். தவறுதலாக அப்படிங்கிறதுக்கு நம்ம பை மிஸ்டேக் அப்படின்னு சொன்னோம், அப்படிதானே? பை மிஸ்டேக், தவறுதலாக. என்னுடைய ஃபோனில், என்னுடைய அப்படிங்கிறதுக்கு மை. ஓகே, ஃபோன் அப்படிங்கிறதுக்கு ஃபோன் தான். இந்த இடத்துல இல் அப்படிங்கிறதுக்கு இன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆன் அப்படின்னு சொல்லணும். ஆன் அப்படின்னு நீங்க சொல்லணும். போட்டோஸ் அப்படிங்கிறதுக்கு போட்டோஸ் தான். ஓகேயா? போட்டோஸ் எல்லாத்தையும் அப்படிங்கும்போது ஆல் த அப்படின்னு சொல்லணும். ஆல் த போட்டோஸ், ஆல் த போட்டோஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஆல் தான் எல்லாத்தையும் அப்படிங்கும்போது ஆல். போட்டோஸ் அப்படிங்கிறதுக்கு த போட்டோஸ், போட்டோஸ் அப்படிங்கிறதுக்கு த போட்டோஸ். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. இந்த இடத்துல அழிச்சிட்டேன் அப்படிங்கிறத நான் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணியே சொல்றேன் சென்டென்ஸை. அழிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், டெலீட்டட் அப்படின்னு சொல்லணும். ஓகேயா? சரி, இப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? முதல்ல சப்ஜெக்ட் என்ன? ஐ. வெர்ப் என்ன? அழித்து விட்டேன். ஐ டெலீட்டட் அப்படின்னு சொல்லணும். எதை அழிச்சீங்க அப்படிங்கறத அடுத்து சொல்லணும். ஐ டெலீட்டட் ஆல் த போட்டோஸ் ஆன் மை ஃபோன் சொல்லணும். ஆல் த போட்டோஸ், ஓகே, ஆல் த போட்டோஸ் ஆன் மை ஃபோன்னு சொல்லணும். என்னோட ஃபோன்ல இருந்த எல்லா போட்டோவையும் அழிச்சிட்டேன். லாஸ்டா பை மிஸ்டேக், தவறுதலாக கொண்டு வரணும். லாஸ்டா தான் பை மிஸ்டேக்க கொண்டு வரணும், தவறுதலாக அப்படின்னு. புரியுதா? ஐ டெலீட்டட் ஆல் த போட்டோஸ் ஆன் மை ஃபோன் பை மிஸ்டேக். தவறுதலாக என்னுடைய போனில் போட்டோஸ் எல்லாத்தையும் நான் அழித்து விட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு ஐ டெலீட்டட் ஆல் த போட்டோஸ் ஆன் மை ஃபோன் பை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும். சென்டென்ஸ் பெருசா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா சோ சிம்பிள் டு மேக். ஓகே, so simple to form this type of sentences. Okay, I deleted all the photos on my phone by mistake அப்படின்னா தவறுதலாக என்னுடைய போனில் போட்டோஸ் எல்லாத்தையும்
நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகேயா? காட் இட்? அண்டர்ஸ்டாண்ட்? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? தவறுதலாக தப்பான நபருக்கு அவன் பணத்தை அனுப்பினான். தவறுதலாக, பை மிஸ்டேக், உங்களுக்கு தெரியும் இல்லையா? பை மிஸ்டேக். தப்பான நபர் அப்படிங்கும்போது ராங் பர்சன். ராங் பர்சன். ஓகே ஓகே, இந்த இடத்துல தப்பான நபரும் போது த ராங் பர்சன் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அவன் அப்படிங்கிறதுக்கு ஹி, அனுப்பினான் அப்படிங்கிறதுக்கு சென்ட்னு சொல்லணும், பாஸ்ட் டென்ஸ். அதாவது V1 வந்து சென்ட், இந்த டி வரும். V2 ஃபார்ம்ல வந்து இந்த டி வரும், சென்ட். இப்போ அனுப்பினான் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? சென்ட். எதை அனுப்பினான்? பணத்தை அனுப்பினான், மணி. ஓகே, மணி. அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? முதல்ல சப்ஜெக்ட் என்ன? ஹி. அடுத்து வேர்பு சென்ட். அடுத்துதான் எதை அனுப்பினான்? பணத்தை. அடுத்து யாருக்கு அனுப்பினாங்கிறத கொண்டு வரணும். முதல்ல ஹி. ஓகே, அடுத்து சென்ட். ஹி சென்ட். ஓகே, ஹி சென்ட். ஓகே, எதை அனுப்பினா? ஹி சென்ட் மணி, பணத்தை அனுப்பினான். ஹி சென்ட் மணி. ஓகே, நபருக்கு அப்படின்னு வந்திருக்கிறதுனால அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். டு. He sent money to the wrong person. தப்பான நபருக்கு அனுப்பினான். ஓகே, எப்படி அனுப்பினான்? தவறுதலாக, பை மிஸ்டேக். ஓகே, பை மிஸ்டேக். புரியுதா? He sent money to the wrong person by mistake. அதாவது அவன் அனுப்பினான் பணத்தை யாருக்கு அப்படிங்கிறது அடுத்து வருது. He sent money to the wrong person by mistake. தவறுதலாக தப்பான நபருக்கு அவன் பணத்தை அனுப்பினான். He sent money to the wrong person by mistake. தவறுதலாக தப்பான நபருக்கு அவன் பணத்தை அனுப்பினான். He sent money to the wrong person by mistake. He sent money to the wrong person by mistake. புரியுதா? Got it? Understand? ஈஸியா இருக்கா? Shall we move to the next sentence? தவறுதலாக அவளுடைய காஃபியில் அவள் உப்பை போட்டாள். ஓகே, தவறுதலாக உங்களுக்கு தெரியும், பை மிஸ்டேக். பை மிஸ்டேக். அவளுடைய காஃபி, ஹர் காஃபி அப்படின்னு சொல்லணும். ஹர் காஃபி. இந்த இடத்துல காஃபியில், இந்த இடத்துல போடுறது அப்படின்னு வரும்போது இன்டு அப்படின்னு சொல்லணும், உள்ள போடுறது. ஓகே, காஃபியில். அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ. உப்பு அப்படிங்கிறதுக்கு சால்ட். போட்டால் அப்படிங்கிறதுக்கு நம்ம புட்டுன்னு சொல்லுவோம். இந்த புட்டு வந்து V1க்கும் புட்டு தான், V2க்கும் புட்டு தான், V3க்கும் புட்டு தான். ஸோ அதனால V2வா இது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அப்போ புட் அப்படின்னு நம்ம போடலாம். ஓகேயா? புரியுதா? அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? அவள், முதல்ல சப்ஜெக்ட் வந்து அவள். ஓகே, போட்டால் அப்படிங்கிறது வெர்பு. எதை போட்டால்? சால்ட்டை போட்டால் அப்படின்னு கொண்டு வரணும். ஷீ சப்ஜெக்ட், புட் வெர்பு. ஷி புட், எதை போட்டால்? சால்ட்டை போட்டால். ஷி புட் சால்ட் இன்டு அடுத்து வரணும், இன்டு ஹர் காஃபி, அவரோட காஃபில போட்டால். ஓகே, ஷி புட் சால்ட் இன்டு ஹர் காஃபி. அடுத்து லாஸ்டா பை மிஸ்டேக் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே, புரியுதா? ஷி புட் சால்ட் இன்டு ஹர் காஃபி பை மிஸ்டேக். அவளுடைய காஃபில அவ தவறுதலாக உப்பை போட்டா. ஷி புட் சால்ட் இன்டு ஹர் காஃபி பை மிஸ்டேக் அப்படின்னா தவறுதலாக அவளுடைய காஃபியில் அவள் உப்பை போட்டாள். ஷி புட் சால்ட் இன்டு ஹர் காஃபி பை மிஸ்டேக். ஷி புட் சால்ட் இன்டு ஹர் காஃபி பை மிஸ்டேக் அப்படின்னா தவறுதலாக அவளுடைய காஃபியில் அவள் உப்பை போட்டாள் அப்படின்னு அர்த்தம். தெரியாம போட்டுட்டா. காஃபி இப்ப எப்படி இருக்கு? உப்பு கரிக்குது. ஓகே ஓகே, புரியுதா? Got it? Understand? Shall we move to the next sentence? Next sentence, தவறுதலாக செக்கில் தவறான தேதியை நான் எழுதினேன். தவறுதலாக, by mistake. by mistake. செக்கு அப்படிங்கும்போது ஆன் செக்குன்னு சொல்லணும். ஓகே, ஆன் செக், செக் மேல தானே எழுதுவோம். தவறான தேதி அப்படிங்கும்போது ராங் டேட். ராங் டேட், த ராங் டேட் போட்டுக்கோங்க. ஓகே, த ராங் டேட். ஓகே, நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. எழுதினேன், ஐயோ தப்பா எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் எழுதினேன். ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ரோட். ஓகே, ரோட். ஓகே, சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. எழுதினேன், ஐ ரோட், நான் எழுதினேன்.
ஐ ரோட் சப்ஜெக்ட் verb. எதை எழுதினேன்? ஐ ரோட் த ராங் டேட். ஓகே, ஐ ரோட் த ராங் டேட். எங்க எழுதினேன்? ஆன் த செக்னு சொல்லணும். ஓகே, ஆன் த செக், செக் மேல எழுதினேன். ஓகே, செக்ல எழுதினேன் அப்படிங்கிறதுக்கு ஆன் த செக். ஓகே, எப்படி எழுதினேன்? பை மிஸ்டேக், தவறுதலாக. தவறுதலாக. நெக்ஸ்ட் நீங்க தவறுதலாக லைக் ஃபினிஷ் பண்ணும்போது பை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும். ஐ ரோட் த ராங் டேட் ஆன் த செக் பை மிஸ்டேக். ஐ ரோட் த ராங் டேட் ஆன் த செக் பை மிஸ்டேக். ஐ ரோட் த ராங் டேட் ஆன் த செக் பை மிஸ்டேக். தவறுதலாக செக்கில் தவறான தேதியை நான் எழுதினேன். புரியுதா? Got it? Understand? Shall we move to the next sentence? தவறுதலாக தப்பான சைஸை நாங்கள் ஆர்டர் செய்தோம். தவறுதலாக பை மிஸ்டேக். பை மிஸ்டேக். தப்பான சைஸ் அப்படிங்கிறதுக்கு த ராங் சைஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? த ராங் சைஸ். த ராங் சைஸ். நாங்கள் அப்படிங்கிறதுக்கு வி. ஆர்டர் செய்கிறது, ஆர்டர் செய்தோம் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இப்போ ஆர்டருக்கு வந்து ஆர்டர் செய்யறதுக்கு ஆர்டர் தான் சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? சப்ஜெக்ட் verb. ஓகே, வி ஆர்டர்ட். we ordered அப்படின்னா நாங்கள் ஆர்டர் செய்தோம். எதை ஆர்டர் செய்தோம்? the wrong size. we ordered the wrong size by mistake. by mistake. தவறுதலாக அப்படிங்கிறதே கடைசியில கொண்டு வாங்க. we ordered the wrong size by mistake. we ordered the wrong size by mistake அப்படின்னா தவறுதலாக தப்பான சைஸை நாங்கள் ஆர்டர் செய்தோம். we ordered the wrong size by mistake. ஓகே, we ordered the wrong size by mistake அப்படின்னா தவறுதலாக தப்பான சைஸை நாங்கள் ஆர்டர் செய்தோம். we ordered the wrong size by mistake. Okay, got it? Understand? Shall we move to the next sentence? தவறுதலாக தப்பான நம்பருக்கு அவள் மெசேஜ் அனுப்பினாள். இது தவறுதலாக by mistake. தவறுதலாக அப்படிங்கிறதுக்கு by mistake. தப்பான நம்பர் அப்படிங்கும்போது the wrong number. the wrong number. ஓகே, நம்பருக்கு அப்படிங்கும்போது டூ. அவள் அப்படிங்கிறதுக்கு சி. மெசேஜ் அப்படிங்கும்போது த மெசேஜ். த மெசேஜ். அனுப்பினால் அப்படிங்கிறதுக்கு சென்ட். பாஸ்ட் டென்ஸ். சென்டோட பாஸ்ட் டென்ஸ். சென்ட் வந்து V1 ஃபார்ம், இந்த சென்ட் வந்து V2 ஃபார்ம். ஓகே, V2 ஃபார்ம். இப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? முதல்ல அவள் அனுப்பினாள், she sent. she sent. எதை அனுப்பினாள்? the message. she sent the message. அடுத்து யாருக்கு அனுப்பினாள்? to the wrong number. ஓகே, to the wrong number. எப்படி அனுப்பினாள்? தப்பாக அனுப்பினாள். by mistake. by mistake. அவ்வளவுதான். she sent the message to the wrong number by mistake. she sent the message to the wrong number by mistake. தவறுதலாக தப்பான நம்பருக்கு அவள் மெசேஜ் அனுப்பினாள். she sent the message to the wrong number by mistake. she sent the message to the wrong number by mistake. தவறுதலாக தப்பான நம்பருக்கு அவள் மெசேஜ் அனுப்பினாள். she sent the message to the wrong number by mistake. இப்போ உங்களுக்கான ஒரு சென்டென்ஸ் நான் கொடுக்க போறேன். அண்ட் அதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். யூ ஆர் கோயிங் டு டூ தட். திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ ஆல். உங்களுக்கான ஹோம்ஒர்க் இதுதான். என்ன தெரியுமா? தவறுதலாக தப்பான நம்பருக்கு நான் கால் செய்தேன் அல்லது ஃபோன் செய்தேன். ஓகே, திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ ஆல். தவறுதலாக தப்பான நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன் அல்லது கால் பண்ணேன் அப்படிங்கறத எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? அண்ட் send your answers in the comment section. Drop your answers in the comment section. I'm eagerly waiting to receive all your comments and tell me how is the lesson today. So we will catch up in the next class. Until then, take care. Bye bye.